வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி கருவிலே திருவுடையார் என்ற தலைப்பில் நாம் சிறிது நேரம் சிந்திப்போம். கருவிலே திருவுடையார், யாரெல்லாம் நம்ம கருவிலே திருவுடையார்னு சொல்றோம்? நாம இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல கேள்விப்பட்ட ஒரு சில பாத்திரங்கள், அவர்களை இந்த மாதிரி சொல்றோம். புராணங்கள்னு பார்க்கும்போது பக்த பிரகலாதா உடனே ஞாபகத்துக்கு வருவாங்க. அடுத்து இதிகாசங்கள்னு பார்க்கும்பொழுது நாம அபிமன்யு அண்ட் லவகுஷா அவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. இவங்களெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர்களோட தாயோட கருவில் இருக்கும் பொழுதே, இவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் தாய்மார்கள் கேள்விப்பட்ட கதைகள் அல்லது அவர்கள் மேற்கொண்ட வேள்விகள் அல்லது அவர்கள் மேற்கொண்ட அந்த வேள்வி மாதிரியான வாழ்க்கை, தவ வாழ்க்கை, இது எல்லாம் தான் இவங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அப்படின்றத நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அபிமன்யு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சக்கரவியூகத்துக்குள்ள போக மட்டும்தான் தெரிஞ்சது, வெளியில வர தெரியல. ஏன்னா அவங்களோட தாய் அவங்க கண்ணன் அவர்கள் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க உறங்கிடவே கண்ணன் நிறுத்திட்டு எழுந்து போயிட்டாரு. அதனால அந்த சக்கரவியூகத்துக்குள்ள போற வரையில அந்த குழந்தை கேட்டுச்சு. அதை நிறுத்திட்டதால வெளியில வர தெரியல அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா சீதை பத்தி பார்க்கும் பொழுது, சீதை கருவுற்ற பொழுது அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சாலும் ராமர் கொஞ்ச நாளைக்கு அவங்கள விலக்கி வச்சிருந்தாரு மக்களோட விருப்பத்துக்காக. அதனால அவங்க வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல தான் தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த தவ வாழ்க்கை வாழும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருந்ததை, ஒரு நல்ல ஆரோக்கியமான அறிவார்ந்த ஒரு வீரமான குழந்தைகள் எப்படி இருக்கணுமோ அதையெல்லாம் கருவிலே அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்காக அவங்க அந்த வேள்வி மாதிரி தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரிதான் பக்த பிரகலாதா பத்தியும். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது, என்ன உணர்த்த வருது அப்படின்னு சொன்னா, தாய்மார்கள் ஒரு குழந்தைய தன்னோட கருவுல சுமக்கும் பொழுது அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்கிறாங்க, பார்க்கிறாங்க, படிக்கிறாங்கன்றதோட தாக்கம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுது அப்படின்றத இன்றைய அறிவியல் உலகம் ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபணம் பண்ணி கொடுத்துருக்குது. இப்போ பழைய காலம் எடுத்துக்கும் பொழுது இளமை நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை வைத்திருந்தார்கள். அதாவது கல்வி கற்கக்கூடிய காலத்தை இளமை நோன்பு அப்படின்னு சொல்லி வகுத்து அதற்காக ஒரு குருமார்கள் கிட்ட கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு வந்தார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இளமை நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆண்களுக்கு மட்டுமாக தான் இருந்தது. ஆண் குழந்தைகளை தான் குருமார்கள் தங்களோட ஆசிரமத்துல வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆனா அங்கு பெண்களுக்கு எந்த மாதிரியான கல்வியும் கொடுக்கப்படவில்லை. ஆனா இன்றைய காலகட்டத்துல நாம ஆண் பெண் அனைவரும் சமம், இருவரும் எல்லா வேலையும் பகிர்ந்துக்கிறோம். கல்வியிலும் சரி, எல்லா வேலை வாய்ப்பிலும் எல்லாமே தெரிந்து கொள்ளும் பொழுது, அப்போ இன்றைக்கு உள்ள பெண்களுக்கும் இது எல்லா விஷயத்தையும் நாம கொடுத்துக்கிறோம். அதுல இன்னும் நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டியது நம்மோட கடமையாகவும் இருக்கிறது. இன்றைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிற அந்த போக்கிலிருந்து அதை மாற்றி நம்ம நல்ல விஷயங்களை கொடுப்பது நம்மோட கடமையாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய இளம் தாய்மார்களுக்கு, கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நம்மோட மனவளக்கலையின் மூலமாக நம்மோட தலைவர் உட்பட்ட பேராசிரியர் பெருமக்களோட முயற்சியோட கருவிலே திருவுடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி முறையை கொடுத்து குழந்தைகளை ஆரோக்கியமாகவும் அறிவார்ந்த சமுதாயமாகவும் வருவதற்கான எல்லா வழிமுறைகளும்
மனவளக்கலை ஆசிரியர்கள் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல என்ன பண்றாங்கன்னு நாம பார்த்தோம்னாக்கா, அந்த தாய்மார்களுக்கு உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க. வாழ்த்து பத்தின விஷயங்களை சொல்லித் தராங்க. வாழ்த்தின் மகிமை, வாழ்த்தின் மேன்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த வாழ்த்தினால் அடைந்த பயன்கள் அதையும் சொல்லி அவர்களையும் வாழ்த்தி வாழ்த்தி அவங்க அவங்களுக்கும் என்ன மாதிரியான பயன் அடைந்தாங்க அப்படின்ற ஃபீட்பேக்கையும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அந்த தாய்மார்கள் படிப்பதற்கு எந்த மாதிரியான நல்ல புத்தகங்களையும் பரிந்துரை செய்கிறாங்க. நம்மளோட சுவாமிஜியோட வாழ்க்கை பற்றியும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை தேடி எந்த ஒரு சூழ்நிலையும் செய்ய முடியும் அப்படின்றதையும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. உடற்பயிற்சின்னும் போது நம்ம கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சியில் முதல் 2 நிலையை தவிர்த்திட சொல்வோம் தாய்மார்களுக்கு. அதன் பிறகு மசாஜ், அக்கு ப்ரெஷர், ரிலாக்ஸேஷன் இதையெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். எந்த அளவுக்கு ஒரு தாய் ஒரு குழந்தையை தன்னோட கருவில் சுமக்கும் பொழுது அந்த தாயோட உடல் மன ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அந்த குழந்தையோட உடல் மன ஆரோக்கியம் அமையுதுன்றது வந்து அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி உண்மையாக இருப்பதால அந்த தாய்க்கு தேவையான ஆரோக்கியமான அனைத்து விஷயங்களும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு பற்றின விழிப்புணர்வையும் கொடுக்குறாங்க. எப்படி வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும், அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும் அது முறையும் அளவு முறை அப்படின்றது சுவாமிஜியோட முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்திலையுமே அளவு முறை காக்க சொல்லுவாங்க நம்ம சுவாமிஜி. அதே மாதிரி தான் தாய்மார்களுக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அளவு முறையோட ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்துக்கணும், எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாமும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் பொழுது சுவாமிஜி எதிர்பார்த்த மாதிரியான ஆரோக்கியமான அமைதியான நல்ல ஒரு சமுதாயம் கிடைக்கும். நல்ல ஒரு குழந்தைகளுக்கே அதை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஆரோக்கியமான சமுதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு நாம் வந்து குழந்தைகளோட தாய்மார்களுக்கு நார்மல் டெலிவரி ஆவதற்கான எல்லா மாதிரியான வழிமுறைகளும் இந்த உடற்பயிற்சி மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். நம்ம பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று பயிற்சிகளை கொடுக்குறோம். அங்குள்ள குழந்தைகளுக்கு காயகல்பம் சரியாக கற்றுக் கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைகள் காயகல்பத்தை கற்றுக்கிட்டு அந்த குழந்தைகள் டெய்லி செய்கிறாங்களா அப்படின்றதையும் நாம் கொஞ்சம் நம்மளோட மேற்பார்வையில் வைத்துக்கொண்டு அவர்களை தொடர்ந்து செய்ய வைக்கும் பொழுது அந்த காயகல்பத்தில் நம்ம சொல்லுவோம் கருவிலே திருவுடை குழந்தை, அந்த வித்தையே தூய்மைப்படுத்திடுறோம். தொடர்ந்து அவங்க செஞ்சு 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 அந்த வித்தை தூய்மை அடையும் பொழுது அப்போ எதிர்கால சந்ததியர் கண்டிப்பாக கருவிலே திருவுடைய குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்துறோம். அப்போ அந்த மாதிரியான குழந்தைகள் வரும் பொழுது சுவாமிஜி எதிர்பார்த்த மாதிரியான நல்ல ஒரு தலைமுறை கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நம்மோட கலாச்சாரத்தில் வளைகாப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம். அது என்ன பண்ணுறோம், அந்த கருவுற்ற தாய்க்கு நல்ல அலங்காரம் பண்ணி நிறைய வளையல் போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அங்கே நிறைய பாடல்கள், கும்மி அடிக்கிறது, அந்த மாதிரி அந்த வளையலோட சத்தம் அந்த குழந்தை கேட்கும் அப்படின்றதுக்காக அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் அதை வடிவமைச்சிருக்காங்க அந்த மாதிரியான சடங்கு முறைகளை. அது இன்னைக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சிகள் நிரூபணம் பண்ணியிருக்குது. ஃபாரின்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாய்மார்களுக்கு வந்து ஒரு இடத்துல டால்ஃபின் நிறைய இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு தாய்மார்கள் அந்த டால்ஃபின் எழுப்பக்கூடிய ஓசையை கேட்குறாங்களாம். அந்த ஓசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மோட கண்ணாடி வளையல்களோட ஓசை ஒத்து தான் இருக்குது, அந்த ஓசை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட முன்னோர்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து அதனோட உண்மைகள் மறைக்கப்பட்டதால இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறதுல ஒரு சுணக்கம். ஆனால் இன்னைக்கு இப்போ நமக்கு இந்த உண்மைகள்லாம் வெளியில தெரியும் பொழுது நம்ம கடைபிடிக்கக்கூடிய அந்த சடங்குகள் எதற்காக கடைபிடிக்கிறோம், அந்த உண்மை தெரிந்து கடைபிடிக்கும் பொழுது நமக்கு அதில் ஈடுபாடும் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஈடுபாடோட செய்யும் பொழுது நம்ம எண்ணம் சொல் செயல்களை தூய்மையாக்கி கொண்டு அனைத்தும் ஈடுபாடோட செய்யும் பொழுது
கருவிலே திருவுடைய குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.